நாம் தொடர்ந்து தேவ செய்திக்குள்ளாக ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. டேவிட் ஐயா அவர்கள் சிறப்பு செய்தியை கொண்டு வருவார்கள். அதற்கு ஒரு ஆண்துறை இப்போ எல்லாரும் பேசக்கூடாது, எல்லாரும் அமைதியாக இருக்கணும். அல்லேலூயா, எல்லாரும் தட்டி கட்டணம் வேண்டும். அல்லேலூயா. இன்றைய நாளிலும் கர்த்தர் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் நம்ம ஒரு முப்பெரும் விழாவாக நாம் இதை அனுசரித்து வருகிறோம் இல்லையா. சீயோன் ஜெப வீடு ஊழியங்கள் 8வது ஆண்டு விழா அனுசரிக்கப்படுகிறது. அதே போல தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை ஒரு கூட்டம் இந்த நாளிலே நடைபெறுகிறது. முக்கியமாக நம்முடைய பாஸ்டர் ஐயாவுடைய பெஞ்சமின் ஐயாவுடைய மகன் தாவீது ராஜாவுடைய பிறந்தநாள் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் விழாவும் இந்த நாளிலே கொண்டாடப்படுகிறது. கர்த்தர் இந்த 3 காரியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் சொல்லிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, இப்படியாக நாங்கள் இந்த இடத்துல சீயோன் ஜெப வீடு ஊழியங்களில் தகப்பனே வந்து பங்கு பெறும்படியாக தேவரே நீர் பாராட்டின எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் செய்த நன்மைகளை, நீர் செய்த அற்புதங்களை நினைத்து பார்க்கத்தக்கதாக, நீர் எங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்த காரியங்களை எண்ணி பார்க்கத்தக்கதாக தேவரே நீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை மூலமாக ஊழியர்களாக இங்கு கூடி வரவும், இந்த திருச்சபை மக்களை வாழ்த்தவும் தகப்பனே, அவர்களுக்கு உண்மை பற்றிய தகப்பனே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் தேவரே நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அருமை தம்பி தாவீது ராஜாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறு பிராயம் முதலே உண்மை அறிகிற அறிவில் வளர தேவரே நீர் உதவி செய்ய வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட வேதாந்தத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் தியானிக்கும் போது, இந்த காரியங்களை நாங்கள் அப்பா சிந்திக்கும் போது நீர் எங்களோடு இடைபட வேண்டுமாறு நாங்கள் சொல்லிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் கூட நம்ம ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா. இந்த ஆலயத்தை, இந்த ஊழியத்தை பாஸ்டர் தொடங்கி 8 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இந்த நாளில கூட கடந்து வந்த பாதையை நம்ம நினைத்து பார்க்கும்போது கர்த்தர் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்திருப்பார். ஒருவேளை நினைச்சு பார்க்கலாம், இதெல்லாம் சாத்தியமாகுமா, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லி நினைத்து பார்க்கும்போது கர்த்தர் அநேக இடர்பாடுகள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில கரம் பிடித்து நடத்தின தேவன் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் இல்லையா. அதனால நம்ம ஆண்டு விழா அப்படின்னு சொல்லும்போது அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பில்டிங், ஒரு கட்டடம் அப்படின்னு சொல்லி, நம்ம ஒரு சபை அப்படின்னு சொல்லும்போது இதை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு பில்டிங், இதை நம்ம பிரதிஷ்டை பண்ணோம், இதில் வந்து வருஷம் நம்ம ஆண்டு விழா கொண்டாடுறோம் இல்லையா. முக்கியமாக ஆண்டு விழா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணோம், ஆலயத்தை சுத்திகரிப்போம். வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், ஏதாவது பண்டிகை, யாருக்காவது பிறந்த நாள், கல்யாண நாள் வந்துச்சுன்னு என்ன பண்ணுவோம், வீட்டெல்லாம் ஒட்டரை அடித்து நம்ம அப்படி பண்ணுவோம் இல்லையா. அதே போல் சர்ச்சுக்கு ஆண்டு விழா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சபையை சுத்திகரித்து எல்லாம் சுத்தம் செய்து பெயிண்ட் பண்ணி எல்லாம் நிறைய காரியங்களை பார்ப்போம். இப்போ வேதாகமத்தில் இப்போ பார்க்கும்போது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 கொரிந்தியர் 3:16-17 நம்மளுக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் இல்லையா. 1 கொரிந்தியர் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிப்போமா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த இடத்துல வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சரீரமாகிய ஆலயம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா. அநேக நேரங்களில் நம்ம ஆலயம் அப்படின்னு சொல்றது இந்த உலக பிரகாரமாக இருக்கிற இந்த கட்டடத்தை, இந்த பில்டிங் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ஒரு காரியம் சரீரமாகிய ஆலயம். தேவன் நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஒரு இடம் நம்முடைய இருதயம் இல்லையா. இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்ப இந்த சரீரத்தை நம்ம பேணி காக்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா. இந்த உலகத்துல பிஸியான ஷெடியூல்ல நம்ம அங்கே இங்க
எங்க ஓடிட்டு இருக்கோம். ஆனா அநேக நேரத்தில் நம்முடைய சரீரத்தை பேணி காக்கிறதில்ல. இந்த நாளில் ஊழியக்காரங்களாக வந்திருக்கீங்க, விசுவாசிகளாக வந்திருக்கீங்க, எல்லாரும் நம்ம வாழ்க்கையில ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்ம எல்லா கத்தருக்காக அநேக காரியங்களை செய்யலாம். அதே நேரத்துல நம்முடைய சரீரத்தை நாம பேணி காக்க வேண்டும். நம்ம சரீரம் நல்லா இருந்தாதான் இன்னும் அநேகருக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்ல முடியும், அநேகருக்கு நம்ம சாட்சியாக ஜீவிக்க முடியும், அநேகரை இயேசு கிறிஸ்துவிடத்துல வழி நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கலாம். அப்ப சரீரத்தை ஒருத்தர் கெடுத்தா கர்த்தர் அவனை கெடுத்து போடுவார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம நம்முடைய சரீரத்தை குறித்து கவன ஈனமாக இருப்போம் என்றால், சரீரத்தை ஒழுங்காக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா நாம கர்த்தருடைய சாபத்துக்குள்ளாகிறவர்களாக கர்த்தர் நம்மளே வாசம் பண்ணுகிறதுக்கு நாம் நம்ம இருதயத்தை, நம்முடைய சிந்தையை நம்ம சுத்தமுள்ளவர்களாக பார்த்துக்கொள்ள முடியாது. நம்ம இருதயம் திருக்குடலும் கேடுள்ளதுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் பார்க்கணும். அப்ப நம்ம அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள, நம்ம பாதுகாத்துக் கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அடுத்தபடியாக நம்ம வாசிப்போம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்முடைய அந்த சரீரத்தை, நம்முடைய இருதயத்தை நம்ம சுத்தமுள்ளவர்களாக நம்ம பார்த்துக் கொள்ளும் போது கர்த்தர் அதிலே வாசம் பண்ணுவார். நாம் அநேகருக்கு சாட்சியாக வாழ முடியும் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இந்த சரீரம் நம்ம என்ன பண்ணணும், பேணி காக்கிறவர்களாக இருக்கிறோம். டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு என்ன வயசாச்சுன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, அது பண்ணாமல் அப்படியே விட்டுவிடக்கூடாது. நம்ம சரீரத்தை நம்ம பாதுகாக்கிறவர்களாக காணப்படும். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம், ரோமர் 12:1-2 வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியம், நம்ம கர்த்தரை துதித்து பாடுறோம், ஆராதனை செலுத்துகிறோம், செபிக்கிறோம், அநேக காரியங்களை செலுத்துறோம். ஆனா இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்ன, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி செய்யறது தான் அது என்ன பண்ணலாம், புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அநேக நேரங்களில் நம்ம ஒரு பாடல் பாடுறோம், ஆராதிக்கிறோம், அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் நல்லது தானே. ஒரு பக்தி விருத்திக்குரிய காரியம் தான் ஆராதனை அப்படின்னு சொல்றது, அது தவறே கிடையாது. ஆனால் நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் இல்லையா. நம்ம ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா பலி கொடுக்க கொண்டு வருகிற ஆட்டுக்குட்டியோ மற்ற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, பழுதற்றதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய இருதயத்துல, நம்முடைய சிந்தையில பாவ காரியங்களை, கேவலமான காரியங்களை, கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை நம்முடைய இருதயத்துல வைத்துக் கொண்டு நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, சர்வாங்க அந்த ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க முடியாது. நம்ம ஜபத்துல சொல்லலாம், என்ன நான் வந்து ஜீவ பலியாக ஒன்று ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு முன்னாடி நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதா, கர்த்தருக்கு பிடித்தமான காரியங்களாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும் இல்லையா. 2ஆம் வசனத்துல அதுதான் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கக்கூடாதான், வேஷம் தரித்திருக்காதபடி நன்மையும் பிரியும் பரிபூர்ண சித்தம் என்னவென்று அந்த காரியத்தை நம்ம இருதயத்தில் வச்சிருக்கோம். உங்கள் மனம் புதிராதனாலே மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்துல எப்படி இருக்கிறோம், நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் லைஃபா இருக்கிறோம், உலகத்தாரோடு சேர்ந்து வாழக்கூடாது. உலகத்துல இருக்கிற மக்கள்ல இருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவம் வாழ்கிறவர்களாக காணப்படுவோம். அப்படியாக செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த சரீரத்தை குறித்து நான் இன்றைக்கு பேசுறேன் அப்படின்னு சொன்னா, சரீரம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து இந்த கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது அவர் எப்படி படைச்சாரா, அநேக எல்லா காரியத்தையும் வார்த்தையினாலே அவர் உண்டு பண்ணினார். இது உண்டாவதாக, அது உண்டாவதாக அப்படின்னு சொன்னாரு. எல்லாமே ஒவ்வொரு நாள்ல உண்டாக்கப்பட்டது. ஆனால் மனிதனை படைக்கும் போது அவர் என்ன பண்ணாராம், அவர் கையினாலே அவர் என்ன பண்ணாரு, உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்படியான ஒரு காரியம், ஒரு ஸ்பெஷல் கேர். நம்ம உண்டாக்குவதற்கு கர்த்தர் என்ன பண்ணாராம், ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்தார். மண்ணினாலே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய கொடுத்தார் இல்லையா. மனுஷன் எப்படி உண்டாக்குறார், மனுஷனுடைய விழா எலும்பிலே உருவாக்கினார். இப்படிப்பட்ட நம்ம ஒரு ஸ்பெஷல் கேராக நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிற நாம இந்த சரீரத்தை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த இடர்பாடுகளுக்கும் அதை உட்படாதபடி கர்த்தருக்கேற்ற வாழ்க்கை வாழும்படியாக நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாக நம்ம அழைக்கப்படுகிறோம் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா.
சங்கீதம் 139 13 14 வாசிப்போம். சங்கீதம் 139 13 14. இந்த இடத்துல அழகான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 139. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவருடையால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்னா அதிசய விதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். நம்முடைய கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். தாயின் கருவிலே நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். நம்முடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பே அவர் நம்மை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அவ்வளவு தூரம் அவர் நம்ம ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து நம்ம இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கும் போது நாம் நம்முடைய சரீரத்தை கர்த்தராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம சரீரத்துல வாசம் பண்ணுவதற்கு இந்த சரீரத்தை எந்த அளவுல நம்ம ஆயத்தப்படுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏதோ இருந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லின்ற வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம அழைத்த அழைப்புல நம்ம உண்மை உள்ளவராக காணப்பட வேண்டும் இல்லையா? அப்படியான வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் என்ற நாளில நம்மை அழைக்கிறார். இந்த ஆண்டு விழாவில் நம்ம ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி ஒரு இந்த ஆலயத்தை நம்ம ஒரு முக்கியப்படுத்துகிறவர்களாக அது மட்டுமாக இருந்து விடாதபடி, ஏன்னா இது ஒரு முக்கியமான காரியம். இந்த இடத்துல இந்த சபையை வைத்து அநேக ஆத்துமாக்களை உருவாக்கும்படியாக கர்த்தர் பாஸ்டருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அது அந்த ஓட்டத்தில் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் வருகிற ஆத்துமாக்கள் எல்லாம் எப்படியாக இருக்கணுமா? தங்கள் சரீரத்துல பரிசுத்தம் பண்ணவர்களாக, பரிசுத்தத்தை உள்வாங்கினவர்களாக காணப்பட வேண்டும். அப்பதான் இந்த சபை இன்னுமாக வளரும், இன்னுமாக அநேக ஆத்துமாக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாதபடி இங்க இருக்கிற அனைவருமே நம்முடைய சரீரத்துல ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்க வேண்டும். எப்படி கர்த்தராகிய தேவன் நம்மை இந்த உலகத்தை படைக்கும் போது ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து படைத்தாரோ, அப்படியாக நாம நம்முடைய சரீரத்தை பேணி காக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வாங்க. சில பேசிக் டிசிப்ளின் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏற்கனவே சொன்ன நல்ல சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும், நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். அது சொல்லும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குல்ல, ஆனால் நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்குல்ல. அது பார்க்கணும் இல்லை, நடக்கணும். அது நிறைய சொல்லுவாங்க ப்ரேயர் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் நடக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லையா, அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணலாம், நம்ம நடந்துட்டே ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம். நம்மளுடைய கர்த்தராகிய தேவன் நம்ம நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசுறதுக்கு நம்ம முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்க வேண்டும். அது முக்கியமானது. அதே நேரத்தில் நம்ம நடக்கும்போது போகையிலும் வரமையிலும் என்ன பண்ணோமா, நம்ம ஜெபிக்கலாம். அப்போ காலையில் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் நம்முடைய எக்ஸசைஸ், நம்ம சரீரத்தை பாதுகாப்பதற்கு நம்ம ஒதுக்கும் போது அந்த சரீரம் ஆரோக்கியமானதாக காணப்படும். அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்றத அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். ரெண்டு நாளில் கூட கர்த்தர் இப்படியான ஒரு சிறு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தபடினால கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒரே ஒரு பாடலில் ஒரு கவியை நம்ம பாடி நம்ம இந்த நேரத்தை முடிப்போம். நமக்கு தெரிந்த ஒரு பாடல்ல குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவின் திருப்பாதத்தில். அதுல ஒரு அழகான ஒரு கவி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆவியான தேவன் அச்சாரமானவர், அதிசயம் அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் நம்மிலே வாசம் அடைகிறார். அந்த ஒரு சிந்தனையோடு நம்ம கடந்து செல்கிறவர்களாக அழைக்கப்படுகிறோம் இல்லையா? நான் பாடுவோம். குதூகல கொண்டாட்டமே சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே சன்னிதானத்தில், ஆனந்த ஆனந்தமே ஆனந்த ஆனந்தமே தேவாலயம் நாமே, ஆவியான
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே அப்பா, இந்த நாலு கால ஒரு விசை கூட எங்களை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் கூட தகப்பனே, இந்த ஆண்டு விழாவிலே நாங்கள் பங்கு பெறும்படியாக தேவரீரை பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மட்டுமாக இந்த 8 வருட காலங்களாக தகப்பனே இந்த இடத்துல ஊழியர் செய்யும்படியாக ஐயா பாஸ்டருக்கு தகப்பனே, பாஸ்டர் பெஞ்சமின் ஐயாவுக்கு நீங்கள் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மட்டுமாக கரம் பிடித்து நடத்தின தேவன் இனி வரும் காலங்களும் தகப்பனே இன்னும் அற்புதமான காரியங்களை அவர்களை கொண்டு இந்த இடத்துல நீ செய்ய போகிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஐயாவுடைய குடும்பத்தை நாங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்துக்கு உறுதுணையாக இருக்க தேவனை மட்டுமாக பாராட்டி நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக தகப்பனே அநேக ஆத்துமாக்களை வழிநடத்தத்தக்கதாக தகப்பனே குடும்பத்தை தகப்பனே உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட விசேஷமாக மகனுடைய தகப்பனே பிறந்த நாள் விழாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு தகப்பனே ஒரு முக்கியமான ஒரு ஆண்டாக பள்ளி படிப்புல தகப்பனே 10வது வகுப்புல தகப்பனே நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறத்தக்கதாக மகனை நீர் விசேஷித்த ஞானத்தால் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வாலிப பிரயாணத்தில் ஏற்படுகிற எல்லா சோதனைகளுக்கும் விலகி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஊழியத்தில் தகப்பனே அப்பா நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து தகப்பனே இந்த நாளில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கொடுக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட தகப்பனே அப்பா இப்படியாக ஊழியக்காரர்களாக நாங்கள் கூடி வரும்படியாக தகப்பனே நீ பாராட்டின எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் இன்று நாளில எங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினேன். சரீரமாகிய ஆலயத்தை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினீங்க. அதற்காக உமக்கு நன்றி. நீர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், நீர் எங்களோடு இருக்கிறீங்க. அந்த ஆலயத்தை தகப்பனே இந்த சரீரத்தை நாங்கள் எந்த நாளிலும் கெடுத்து விடாதபடி, கேடுபாடான காரியங்கள் எங்கள் சந்தையில வந்து விடாதபடி, பாவமான காரியங்கள் எங்களுடைய சிந்தையில வந்து விடாதபடி, தகப்பனே உங்களுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் எங்களுடைய இதயத்தில் வந்து விடாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அனுதினமும் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, எங்களை சுத்திகரித்துக் கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா சத்ருவானுடைய கேடுபாடுகளை நீக்கி விலகி பாதுகாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இன்னமாக வந்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க கூட்டி சேர்க்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து உங்களை கரம் கூட இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். முதல் முடிவரை பிரசனம் இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இதற்கு ஸ்தோத்திர செய்தியை கேட்கும் முன்பதாக அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நாம் மாறுவோம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஒரு 3 நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே இப்பொழுது இறங்கும். ஆண்டவருடைய மகிமை இறங்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கும். ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை நம்முடைய மத்தியிலே இறங்கும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் சில நொடிகள் சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதித்து தேவ செய்திகளாய் கடந்து செல்வோம். ஆமென். சோதரம் அல்லேலூயா. சோதர வாசிங்க ஏசாயா புத்தகம் அல்லேலூயா 43 அதிகாரம் அல்லேலூயா 2வது வசனம் வாசிங்க. வேதம் தக்க வாசி பார்ப்போம். ஏசாயா புத்தகம் அல்லேலூயா 43 2 வாசிங்க. அல்லேலூயா. சோதரம் நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். 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 அப்படிதான் தேவனை எங்களை பாதுகாத்து வந்தார். ஆமென். அல்லேலூயா. நான் தண்ணீர் நடக்கும் போதும் தீயில நடக்கும் போதும் கர்த்தரை பாதுகாத்து வந்தார். அல்லேலூயா. சோதரம் அல்லேலூயா. கண்களை மூடி உற்சாகமா ஜெபிப்போம். எங்க திருச்சபையில் ரொம்ப வேதனை தான் எங்களால். அல்லேலூயா. நிறைய ஆம்பளைகளை காணும். திருச்சபை ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றவரை காணும். ரொம்ப வேதனை தான் இருந்தாலும் அல்லேலூயா. கர்த்தர் அவங்களை என்ன பண்ணணும், மனம் திரும்ப
செய்யணும். கத்துறவங்கள மனம் திரும்ப செய்யணும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. போயிட்டு தேவனை மையப்படுத்துமா ஏசப்பா சூரிய நிரப்புங்கப்பா. தகப்பனே நான் வந்த நோக்கம் ஒன்று உண்டானவரே உங்களுக்கு அறியாண்டவரே. தகப்பனே கேளுங்க கேளுங்க வாயில திறந்து ஆண்டவரே நிரப்புங்கப்பா என் நிரப்புங்கப்பா என் தேவனே ஆவியினால அபிஷேகம் நிரப்புங்கப்பா. தகப்பனே வல்ல இறங்கட்டப்பா கை நடத்துங்கப்பா. சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்து நான் சேரும் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்து போகவில்லை அப்பா. ராஜா நீரானவரே தகப்பனே சோதரம் வந்து தகப்பனே பலப்படுத்துங்கப்பா பயன்படுத்துங்கப்பா உடைய கிருபையும் உடைய மகிமையும் இருந்து வந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வேண்டும் என்று தகப்பனே பலப்படுத்தி பயன்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. எலியாவின் தேவனோ நீதானையா கருத்தாக ஜெபித்து கிருபை தாருமே. எலியாவின்
சோதனை கணக்கு மூடி அப்படியே தேவநாமத்தை மையப்படுத்தி ஜெயிப்போம். அல்லேலூயா. சோதரம் சோதரமானவே உடைய மகிமையும் உடைய வல்லம் வெளிப்பட்டானவே மீது உள்ள பகுதி பொறுப்பு சொல்லுங்கப்பா. நீ பேருங்க நாங்கள் சிறுக நடத்துங்கப்பா. மீட்பு பேசும்போது ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் ஜான் பிராவோ ஐயா அவர்கள் வந்து ஒரு சிறப்பு ஜெபத்தை எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான கதாவே, தர்மையான இந்த இரவு நேரத்திற்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஆண்டு விழாவை கதாவே சிறப்பாக ஆண்டவரே கொண்டாடும்படி கொடுத்த நல்ல கிருபைக்காய் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம். துவக்கும் முதல் முடிவு வரையிலே கர்த்தருடைய ஆண்டவரே கிருபை அளவில்லாமல் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது என்று சொல்லி நாங்கள் இடத்தில் வாசிக்கிறோம். இதோ இந்த ஜனத்தை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே சோதரிக்கிறோம். அருமையான ஆண்டவரே உயிருக்காக நன்றி. ஆண்டவரே சோதரிக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆண்டவரே பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே நடைபெறுகிற ஒவ்வொரு பங்குகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஒழுங்கு கிரமமாய் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நல்ல முறையில பரிசுத்த ஆவியானவர் நீர் குடித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிற ஆண்டவரே சோதரிக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் ஆண்டவரே இங்கிருந்து விரும்பியாய் போகாதபடி எல்லாரோட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு விதத்துல ஆண்டவரே தனிப்பட்ட ஒவ்வொரு விதத்துல பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைவிட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரிக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முழுமையாய் காட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நன்றி. எல்லாரும் கரங்களை பரிசுத்தவான்கள் அநேகர் வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் மகிமையாய் நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு விழாவில் ஸ்தோத்திரம் 3 மாதங்களாக ஜெபித்து இன்றைக்கு இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். கடந்த ஆண்டு விழா நம்ம நடத்தின போது கீழே உள்ள ஃப்ளோரில் நம்ம நடத்துகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நடத்துகிறோம். அல்லேலூயா. ஆமாம், அந்த வட்டாரத்தில் பெரிய ஆலயமாக தெரியுது. அல்லேலூயா. நல்லவர் நல்ல திருச்சபையை கட்டி தந்ததற்காக எல்லா காரங்களை தட்டி சொல்றேன். இதற்காக காணிக்கை கொடுத்த, தசம்பாகம் கொடுத்த, நன்கொடை கொடுத்த, உதவி செய்த, பண உதவி செய்த, உழைப்பு உதவி செய்த விசுவாச பிள்ளைகள், மற்ற பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் செய்தியை கேட்க இருக்கிறோம். தேவன் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த திறப்பு விழாவுக்கு அநேகரை அழைத்திருந்தோம். பிறப்பு விழாவுக்கு வராத அநேகர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. நம்முடைய ஸ்தோத்திரம் மேய்ப்பர்களின் தந்தை டாக்டர் பேராயர் உண்மையான பேட்ரிக்கையா வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கரங்களை தேடி அவங்க கொண்டுக்குவோம். அதுபோல வேதராஜையா வந்திருக்கிறாங்க, தேவதேவையை வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை தேடி எத்தனை மேன்மைப்படுத்துவோம். எத்தனை நல்லவர். ஸ்தோத்திரம். பாஸ்டர் மார்னிங் சார் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் ஆஷா அருமையாக அவங்களுக்கு கணவர் வந்திருக்கிறாங்க. அதுமாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் கர்த்தர் கொண்டு வந்தார். பாபோயா கூட அன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன்ல. இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் கரெக்ட் வந்து ஒரு ஆசீர்வாதம் போட்டு போயிட்டீங்க. எல்லாரும் கரங்களை தேடி நாமே நடத்துவானாக. இன்னைக்கு செய்தி அளிக்க வந்திருக்கிறதான பாஸ்டர் பெனையா டேவிட் அவர்கள், அவருடைய தகப்பான ஒரு சிறந்த பரிசுத்தவான். அநேக சபைகளை கட்டி கொடுத்து, அநேக ஊழியங்களை, அநேக ஜெபக்குழுக்களை எழுப்பி அநேகருக்கு அறிமுகமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை போல அருமையான பெனையா டேவிட் ஐயா அவர்கள் ஊழியத்தை சிறப்பாக செய்கிறாங்க. மிஷினரிகளை தாங்குறாங்க, ஊழியர்களை தாங்குறாங்க, உதவி செய்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாய் தேவன் அவர்களை நடத்துகிறார். கடந்த நாட்களிலே அவங்க சபையில் நம்முடைய தேவ ஊழியர்கள் ஐக்கிய பரிசுத்தவான்களுக்கு ஆகாரம் கொடுத்து, அருமையாய் நல்ல செய்தியை கொடுத்து சிறப்பாய் நடத்தினாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்னைக்கு தேவ ஆவியானவர் அந்த ஆலயத்தை அபிஷேகித்து
அருமையை நிரப்பினார். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அவர்கள் இந்த ஆண்டு விழாவில் செய்தி அளிக்கும்படியாக நானும் பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா அவர்களை போய் அணுகிய போது எந்த மறுப்பும் சொல்லலை. எவ்வளோ கூட்டம் வரும் என்ன ஏது எதுவுமே விசாரிக்கலை. நல்ல மனசோடு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து செய்தி அளிக்க வந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். அவர்களை அன்போடு ஸ்தோத்திரம் நாம் எல்லாரும் வரவேற்று அவர்களுக்கு ஒரு சால்வை அணிவித்து செய்தி அளிக்க இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் கிருபையாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஐக்கியத்தினுடைய ஸ்தோத்திரம் நம்முடைய ஐயா அவர்கள் வேதராஜ் ஐயா அவர்கள் ஒரு சால்வை அணிவித்து கனப்படுத்தும் போது நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று கொள்ளுங்கள். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி வார்த்தையை கேட்க அவர்களை அன்போடு நாம் அழைக்கலாம். கர்த்தர் நடத்துவாராக.